சட்டமன்ற தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் நம்ம எம்எல்ஏ கபிலண்ண விஜயண்ண படத்தை போய் பார்க்க வந்து போயிருக்காங்க. ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்காரு. பார்த்துட்டு வெளியே வந்திருக்காரு. நான் தோசையா சுட்டுன்னு இருக்கேன். நீங்க தோசையா வாங்கின்னு இருக்கேன். அவங்கள மாரி சரி கிரின்னு ஏன்னா அவங்க ஒரு பத்திரிக்கைக்காரங்க எதுனா ஒண்ணு கிடைக்க கூடாது உடனே பேசுறாங்க. அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். பூரா மூட்டு நெய்யில செஞ்சு சாப்பிட்டீங்களா? சூப்பர். அது எப்படின்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு 1008 விஷயம் இருக்கும். அத வந்து இப்ப நான் அடிக்கிறேன். சோசியல் மீடியால போட்ட முடியுமா? இல்ல அவரே கூட வெளியிட்டுருக்காருப்பா. தமிழ்நாட கூட வெளியிட்டுக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ டாக்டர் கபில் பேசுறேன். இப்போ சன் நியூஸ்ல எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க சொந்த தம்பி மாதிரி தான் அவரு. 4 மாசமா சோசியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணது அந்த தம்பி தான். பிரதர்ஹுட் பாண்ட் மாதிரி இங்க இருக்குனாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்டர்வியூ கொடுக்க கூடாது. அதை மீறி விளையாட்டா தம்பி கேட்டேன். தம்பியா நினைச்சு நான் அந்த மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி கையும் எடுத்துட்டு போய் சன் நியூஸ்ல போடுற அளவுக்கு நீங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கே நாங்க வந்து நலத்திட்டங்கள் எவ்வளவோ பண்ணோம். மரக்கன்றுகள் 1000 மரக்கன்றுகள் கொடுத்தோம். அன்னதானம் போட்டோம். அன்னைக்குதான் தூய்மை பணியாளர்களுக்கு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நாங்க வந்து நலத்திட்டங்கள் வந்து முகாம் மாதிரி ஒரு 14 டிபார்ட்மெண்ட் ஒரே நேரத்துல உங்களுக்கு முகாம் வந்து கொண்டு வந்திருந்தோம். அவரு ஒண்ணுமே பண்ணல. வந்துனுக்குறாரு. தியேட்டர் விட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்துனுக்குறாரு. யார் அவதூறு பண்ணாலும் நீங்க கவலையே படாதீங்க. மக்களாகிய நாங்க உங்க கூட இருக்கிறோம். தங்கச்சிங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருமே உங்க கூட இருக்கிறோம். நம்ம சோளிங்கர் அண்ணன் கபில் அண்ணனுக்கும் சொல்ல நீங்க கவலையே படாதீங்க. வந்து உங்க ஃப்ரெண்டுன்ற முறையில நீங்க பண்ணீங்க. அது எல்லாரும் அவதூறு பரப்புனாங்க. நீங்க மக்களுக்கு செய்யற நல்லதை செஞ்சுக்கினே இருங்க. நம்ம அரக்கோண்ட்ல நம்ம காந்திராஜ் அண்ணன் இருக்க மாதிரி நம்ம சோளிங்கர்ல நீங்க வந்து நிறைய பண்ணி எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு எம்எல்ஏவா ஆவாத முன்னாடியே நீங்க வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம அண்ணன் சார்பாக யாருமே எந்த ஒரு கவலையும் படாதீங்க. நம்ம தமிழ்நாடு எங்க தப்பு நடந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்க அமைச்சர் அண்ணன் கிட்ட சொல்லுங்க, எம்எல்ஏ அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அவங்க கிட்ட சொன்னாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் சொல்றேன். உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லப்பா? ஆமா, அது இப்பத்துல இருந்தே வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணோம்ல. அதனால வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருங்க. அண்ணன் மாதிரி ஒரே ஒரு சிக்னேச்சர் போட்டுக்கிட்டோம். போட்டா நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் திருமதி எத்ராஜம்மாள் முதலியாண்டார் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியில எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து விலையில்லா புத்தகத்தை வழங்கினாரு. ஸ்கூலுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நாங்க பண்ணி தரோம்.